Motorola வந்து Moto G96 5G அப்படிங்கிற ஒரு புது 5G ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் போன வருடம் லான்ச் பண்ண மோட்டோரோலாவோட G85 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கு சக்ஸஸராக வருது. ஸோ இந்த மோட்டோரோட G96 ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. மேலும் போன வருடம் லான்ச் பண்ண இந்த G85 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டோரோல G96 வந்து நீங்கள் வாங்கினா அப்கிரேட் பண்ணால் அது ஒர்த்தா இல்லையா, எந்த விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எந்த விஷயம் இம்ப்ரூவ் பண்ணாமல் விட்டுருக்காங்க, எதெல்லாம் குறைய இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மேலும் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டேட்டா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா ஃபோன்லையும் பார்க்குற மாதிரி இந்த ஃபோனை பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மோட்டரோட G96 பார்த்துட்டிங்கன்னா வழக்கம் போல் G85 பார்த்த மாதிரி வேகன் லெதர் ஃபினிஷ் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 4 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது பேண்டோன் கிரீனர் பாஸ்டர்ஸ், பேண்டோன் கட்டிலியா ஆர்ச்சிட், பேண்டோன் ஆஸ்லெச் ப்ளூ மற்றும் பேண்டோன் ட்ரெஸ் ஜென் ப்ளூ அப்படிங்கிற 4 கலர்ஸில் வருது. அதுவே திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 7.93 mm திக்னஸோட 178 கிராம் வெயிட் வருது. போன ஜென்ரேஷன் மோட்டரோட G85 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது திக்னஸ் மற்றும் வெயிட் ரெண்டுலேயும் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. மற்றபடி பில்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனோட சைடில் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தராங்க. பேக் சைடில் ஒரு சிலிக்கான் பாலிமர் பேக் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த வேகன் லெதர் ஃபினிஷிங்லாம் வருது. இது போக இந்த ஃபோனுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் சொல்லலாம். போன வருடம் மோட்டரோட G85 எடுத்துக்கிட்டிங்கன்னா IP52 தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் IP ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரியாக பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் மாறி இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரிசர்வ் உள்ள 10-bit கோடு POLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளே ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 144 ஹெட்ஸ் வரையும் ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. டச் சாம்பிளிங்கை பொறுத்தவரை 300 ஹெட்ஸ் வரையும் போகுது. மற்றபடியாக பிரைட்னஸ்ன்னு பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேக்கு 1200 ஹெட்ஸ் வந்து ஹை பிரைட்னஸ் மோட்லையும் 1600 ஹெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸாகவும் கிடைக்குது. இது போக 100% DCI-P3 கலர் கமெண்ட் சப்போர்ட் இருக்குது. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. அது மட்டும் இல்லாமல் வெட் டச் டெக்னாலஜியும் இந்த டிஸ்பிளேல வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இந்த POLED டிஸ்பிளே அப்படிங்கிறது வழக்கம் போல் மோட்டரோல அந்த 98 கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அது OLED டிஸ்பிளேயை மாற்றினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 2 அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ஃபோனில் அட்ரினோட 710 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்க முன்னாடி போன ஜென்ரேஷன் அதாவது மோட்டரோட G85 என்ன ப்ராசர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 6S Gen 3 அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராசர் ரேங்கிங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ப்ராசருக்கு நமக்கு 96 ரேங்க்கும் 37 மார்க்கும் கிடைச்சிது. ஆனால் இந்த ஃபோனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2க்கு 80 ரேங்க்கும் மார்க்குன்னு பார்க்கும்போது 142 மார்க்கும் B கிரேடும் கிடைக்குது. ஸோ ஒரு லைட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த ப்ராசரில். அதாவது கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கு ப்ராசர். இந்த ப்ராசர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் ஓரளவு. கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸ் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் அந்தளவுக்கு இதில் விளாட முடியாது. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 கான்ஃபிகரேஷனில் வருது. அப்படி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் தராங்க. ரேம் வெர்ஷனை பொறுத்து LPDDR4 RAM தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷனில் என்ன ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே தான் இந்த வருடம் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இந்த UFS 2.2ங்கிறது 2025 வந்துருச்சு. இன்னுமே வந்து UFS 2.2 ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனில் கொடுக்குறது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 15000-16000 செக்மெண்ட்டுக்கு வந்து தாண்டுற அந்த ஃபோனில் வந்து UFS 3.1 கொடுக்கலாம். அது கொடுக்காம விட்டது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். குறிப்பாக இந்த ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 15 பேஸ் பண்ண மோட்டரோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ்னா அது அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது சொதப்பிட்டாங்கன்னு மோட்டரோல தான் சொல்லணும். காரணம் இந்த தடவை இந்த ஃபோனுக்கு 1 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி OS அப்டேட்ஸும் தரதாக மோட்டரோல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யாருக்கு இந்த 1 வருஷம் அப்டேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாவது கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்காம விட்டுட்டாங்க. கண்டிப்பாக இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும். மற்றபடியாக சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு மோட்டரோல நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த அப்டேட்டை குறைச்சி கொடுத்தது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அடுத்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 mm ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட LYT700C அப்படிங்கிற சென்சார் வந்து பயன்படுத்துகிறாங்க. f1.88 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த பிரைமரி கேமராவுக்கு ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். மற்றபடியாக ரெண்டாவது ஒரு 8 mm அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இதே கேமராவில் நமக்கு வந்து மேக்ரோ மோட் ஷாட்ஸும் எடுக்கலாம். இதே மாதிரி ஃபோனோட பேக் சைடு 2 கேமரா இருக்குது. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா போன ஜென்ரேஷன் மோட்டரோட G85 நமக்கு வந்து LYT600 அப்படிங்கிற சென்சர் பிரைமரி சென்சராக கொடுத்துருந்தாங்க. இந்த விட கொஞ்சம் ஒரு சின்ன அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மவுஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ கேமராவில் எந்த ஒரு அப்கிரேடும் இல்லை. போன வருடம் பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான்.
ஆனால் நமக்கு 2 மைக்ரோஃபோன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஃபோனில். அதனால் வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நாய்ஸ் இல்லாமல் கிளியராக வாய்ஸ் வந்து கேட்கும். அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு யூஎஸ்பி டைப் சி ஆடியோ தராங்க. சீரிஸ் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. அதே நெட்வொர்க்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபோனில் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. இது இப்போ 5Gக்கான எஸ்என்எஸ் சப்போர்ட் தராங்க. ஒருவேளை 5G பேண்ட்ஸ் வந்து தெரியும்னு வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது இப்போ டியூல் 4Gக்கான விவோ டி டியூல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.2 மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. ப்ளூடூத்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய வருஷம் தான், காரணம் இந்த சிப் செட்டோட லிமிடேஷன் அவ்வளோதான். ஜிபிஎஸ் சிங்கிள் பேண்ட் தான் கொடுக்குறாங்க. இது போல் நமக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது சார்ஜிங்காக. அது வந்து யூஎஸ்பி 2.0 போர்ட் தான் கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து ரீடிங் மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவே பேட்டரிஸை பற்றி பேசலாம். பேட்டரிஸை ஒரு சின்ன அப்கிரேட் இருக்குது. அதாவது இந்த வருடம் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. போன வருடம் நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் ஒரு 500 mAh கூடி இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் ஸ்பீடும் 30லேருந்து 33 வாட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இதான் அந்த மோட்டோட G96 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன். இது போன வருடம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சிப்பு கொஞ்சம் சின்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது போக கேமராலையும் வந்து நமக்கு சென்சார்ஸ் மாற்றிருக்காங்க. பேட்டரியில் ஒரு 500 mAh கூடுது. மேலும் ஐபி ரேட்டிங் பொறுத்தவரை IP68 மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ இதான் இந்த ஃபோனோட அப்கிரேடாக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனை நெகட்டிவ்ஸும் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த POLED அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து ரொம்ப நாளாக மோட்டோரோல பயன்படுத்திட்டு வராங்க. அந்த OLED பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். குவாலிட்டியும் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைச்ச மாதிரி இருக்கும். கேமரா எடுத்துகிட்டு கொஞ்சம் குவாலிட்டி வந்து எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வருது. மற்றபடி இந்த ப்ராசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2 செப்டம்பர் 2023 லான்ச் பண்ண ப்ராசராக இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டு. அதுபோல் இப்போ பார்த்த நெகட்டிவ்ஸ்லாம் நீங்கள் மன்னிச்சு விட்டா கூட ஒரே ஒரு விஷயம் மன்னிக்க முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட். அதாவது ஒரு வருஷம் தான் நமக்கு வந்து இந்த ஃபோனுக்கு அப்டேட் கொடுக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயம். ஒரு ஃபோன் வந்து 15000 ரூபாய்க்கு மேலே வாங்குறோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமாக கொடுக்கணும். நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அளவுக்கு 3 வருஷம் 4 வருஷம் கொடுக்காட்டாலும் கூட ஒரு வருஷம் கொடுத்துருக்கலாம். அது கொடுக்காம விட்டுட்டாங்க மோட்டோரோலா. மற்றபடியாக என்எஃப்சியும் இந்த ஃபோனில் கிடையாதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இதான் இந்த மோட்டோரோலா G96 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க? இது வந்து ஒர்த்தியான அப்கிரேடாக மோட்டோரோலா G85 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இல்லைனா சும்மா கேமிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிஃபர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.